இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த சங்கீதம் 16ஆம் அதிகாரம் தாவீதுடைய சங்கீதம். இதில் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை தான் முன்னிறுத்தி அவர் வைத்திருக்கிறதுனாலையும் கர்த்தர் அவரது வலது பாரசத்தில் இருக்கிறதுனாலையும் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். ஏன்னா எப்பொழுதுமே தாவீது எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தரை முன்னிறுத்தி தான் அவர் எல்லா எல்லைகளிலும் கடந்து போனார்னு பார்க்குறோம். தேவனுடைய ஒத்தாசையை பெற்று தான் அவர் எல்லா காரியங்களிலும் விடுதலை அடைந்தார். அப்போ இன்றைக்கு நாம் கர்த்தரை எப்பொழுதும் நம்முடைய காரியத்தில் முன்னிறுத்தி அவர் நம் வலது பாரசத்தில் இருக்கும்படியாக வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா காரியங்களிலும் நாம் அவரை முன்னிறுத்தி நடப்போமானால் நாமும் அதிகமாய் அசைக்கப்பட மாட்டோம், கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலேயும் 25லேருந்து 28 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இந்த வசனத்துலேயும் என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறதுனாலையும் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். அதனால் என் இருதயம் மகிழ்ந்து என் நாவுகள் களி கூர்ந்து. அப்போ தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம் இருதயம் எப்படி இருக்குமா? மகிழ்ந்து இருக்கும். நம் நாவு அவரை துதிக்கும். என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அப்போ தேவன் நம்மோடு இருக்கிறார்னும் போது நம்முடைய நம்பிக்கை கூட தேவனிடத்தின் பேரில் இருக்கும்போது அது உறுதியாக இருக்கும் இல்லையா? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். நம்முடைய ஆத்துமாவை கூட கர்த்தர் பாதாளத்தில் விட்டுற மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்தர்களுடைய அழிவை அவர் காண மாட்டார். அந்த நம்பிக்கை தாவீதுக்குள்ளே இருந்தது. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே சந்தோஷத்தினால் நிரப்புவீர். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் சன்னிதானத்தில் தான் அந்த சந்தோஷமோ சமாதானமோ அங்கே தான் நிரம்பியிருக்கு. தேவ பிரசன்னம் அங்கே இருக்கு இல்லையா? அதனால் என்னை சந்தோஷத்தோடு நிரப்புவீர்னு சொல்லி தாவீது இங்கே தேவனை மகிமைப்படுத்துறதை பார்க்குறோம். அப்போ கர்த்தரை நாமும் வலது பாரத்தில் வைத்திருக்கும் போது அவர் நம் ஆத்துமாவை அழிவுக்கு விட மாட்டார். நம்மை என்ன பண்ணுவார்? அவருடைய சன்னிதானத்தில் நம்மளை சந்தோஷத்தினாலே நிரப்புவேன்னு சொல்கிறார். சங்கீதம் 121:5 பார்க்குறோம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகள் கூட ஒரு எக்ஸாமுக்கு எதுக்குன்னா போகிறாங்கன்னா, இல்லை ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா, அப்போ பெற்றோர்களாகிய நாம் இந்த வசனத்தை நாம் பிள்ளைகளுக்கு வைத்து ஜெபிக்கலாம். எப்படி? கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருந்து உனக்கு சகாயத்தை பண்ணுவார், உன்னை எழுத பலன் கொள்ள செய்வார், இந்த இன்டர்வியூ உன்னை அட்டன் பண்ணுறதுக்கு அவர் கிருபை செய்வார்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கலாம். இல்லை நாம் ஒரு காரியத்தில் இறங்கி செயல்படும் போதும் கர்த்தரை நம் வலது பாரத்தில் வைத்து நாம் முன்னே செல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒத்தாசை பண்ணுவார். சங்கீதம் 62:6 பாருங்கள், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போது நம்ம கர்த்தரை கண்மலையான கிறிஸ்து இல்லையா? அவர் அந்த கண்மலையின் மேலே நம் நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் நமக்கு ரட்சிப்பு, அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இந்த பூமியில். அப்போது அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கும்போது நாம் அதிகமாக அசைக்கப்பட மாட்டோம். சங்கீதம் 73:23 சொல்கிறார், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு என் வலது கையை பிடித்து நீ தாங்குகிறீர்னு சொல்கிறார். எப்போவுமே நீங்கள் என்னுடைய கரத்தை பிடித்து நீங்கள் தாங்குகிறீர். ஏன்னா ஒரு குழந்தை கூட தன் தகப்பன் கையை பிடிச்சா அது விட்டுரும். ஆனால் தகப்பன் பிள்ளையை கரத்தை பிடித்து நடத்தும் போது அதை பத்திரமாய் நடத்துவார். அதுபோல் இன்றைக்கி தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்தும் அவர் தாங்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 110:5 பாருங்கள், உம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அப்போது தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது கோபத்தின் நாட்கள், அதாவது தேவன் எழுந்து நியாயம் செய்கிற அந்த நாட்களிலே அவர் என்ன பண்ணுவார்? அந்த ராஜாவே தப்பு செஞ்சால் கூட அவர் அவங்கள வெட்டுவார்னு இங்கே தாவீது நம்புகிறார். சங்கீதம் 73:26 பாருங்கள், என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாக இருக்கிறார். அதுதான் அவர் நம்பிக்கை. அப்போது நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள், சரீர பலவீனங்கள் எது வந்தாலும் அன்னைக்கு தாவீது என்ன சொல்கிறார்? என் மாம்சமும் இருதயம் கூட மாண்டு போகலாம், ஆனால் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின்
கண்மலை, என் பங்கு நீர்தான்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனை அங்கே மகிமைப்படுத்துறத பார்க்குறோம். சங்கீதம் 109:31 பார்க்குறோம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரசத்திலே நிற்பார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று, அப்போ தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிற தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு முன்னாடி கூட எளியவர்களுடைய ஆத்மாவை தேவன் ரட்சிக்கும்படியாக அவர்களுடைய வலது பாரசத்திலே அவர் நிற்கிறாராம். எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் விதவைகளையும் திக்கற்றவர்களுடைய வழக்கை தேவன் விசாரிக்கிறார். திக்கற்றவர்களையும் எளியவர்கள் மேலே அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார், அவர்களுக்கு தயவும் இரக்கத்தையும் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அப்போ தீர்ப்பு நமக்கு அந்த மாதிரியான ஆக்கினை தீர்ப்புன்னா தண்டனை ஒன்றும் வராதபடிக்கு எளியவர்களுடைய ஆத்மாவை ரட்சிப்பேன்னு சொல்கிறார். அப்போ யாரை தேவன் யாருடைய வலது பாரத்திலே அவர் இருந்தவர் அவர்கள் அசையாதபடிக்கு அவர்களை நிலை கொள்ள செய்வாராம். சங்கீதம் 15:5 பாருங்கள், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்போ யார் அசைக்கப்படுவதில்லை? பணத்தை வட்டிக்கு கொடாமல் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம், அதாவது மற்றவங்களை காட்டி கொடுக்கறதுக்கோ கொலை செய்கிறதுக்கோ பணத்தை வாங்கி செயல்படுறாங்க இல்லையா கைக்கூலிகளாக, அப்படி இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியங்களை இன்றைக்கி கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 139:18 பாருங்கள், அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம், நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையிலே இருக்கிறேன்னு இங்கே தாவீது சொல்கிறார். எவைகளை பார்க்கிலும், அதுக்கு முந்தின வசனத்தில் அவருடைய ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் எவ்வளோ மிகுதியும் ஏராளமாக இருக்குது. வேதத்தில் கர்த்தர் நமக்கு எவ்வளோ காரியங்களில் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் இல்லையா. சங்கீதம் 8:32 என்ன சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய பிரச்சனைகள், பாடுகள், வியாதி, பலவீனங்கள் எதில் நாம் திகைத்து போய் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு நமக்கு ஆலோசனை வேதத்தின் மூலமாய் கொடுத்து அருமையாய் நம்மை அவர் வழிநடத்த வல்லவர். இன்றைக்கி நமக்கு போதித்திருக்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தியானித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு கண்மலையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து நமது வலது பாரசத்தில் அவரே இருந்து நம்முடைய மாம்சம் இருதயம் கூட மாண்டு போகாதபடிக்கு நம் இருதயத்தில் அவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் உண்டாக்குவார். எளியவருடைய ஆத்மாவை நான் ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நாம் செய்ய வேண்டியது, நம்ம பணத்தை வட்டி கொடாமல் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமல் இருக்கும்போது நாம் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு ஆலோசனையும் நமக்கு இன்றைக்கி கொடுக்குறார். நம் வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குமானால் நம் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து என் நிலையிலேருந்து இந்த காரியங்களை நீக்கி போடுங்க இசப்பான்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் போது, அவரை நாம் முன் வைத்து ஓடும் போதும், அவரை நம் வலது பாரசத்தில் வைத்து நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகும்போது நாமும் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டோம். ஆமீன்.